2026 தேர்தலில் யார் வெல்லப் போகிறார், யார் ஆட்சி அமைக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் யார் ஆகிறார் என்ற கேள்விகளை மலையாள மாந்திரிகர்கள் அவர்கள் உச்சாடனம் செய்து அதன் வாயிலாக நமக்கு தேர்தலுக்கு முன்பே நாளை என்ன நடக்கும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வை அனைத்து நேயர்களும் பயன்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய கட்சி யாருக்கு வெற்றி என்பதை இப்போ சொல்ல இருக்கிறார்கள். வணக்கம். 2026 தேர்தலில் திமுக எத்தனை இடங்களை பிடிக்கும்? இந்த 2026 தேர்தலில் வருகின்ற மே 4ஆம் தேதி அன்று தேர்தலின் வெளியீடு 145 இடம் திமுக பிடிப்பதாக எங்களுடைய பிரசனம் கணிப்பில் கூறியுள்ளது. அதேபோல் பிஜேபிக்கு கூட்டணியான எடப்பாடி ஐயா அவர்கள் அவர் எப்படி இருந்தாலும் 60லிருந்து 65 இடம் கண்டிப்பாக பிடிப்பார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ புதிதாக வந்த டிவிகே கட்சி விஜய் என்கிற அவருக்கு 10 இடம் கண்டிப்பாக பிடிக்கும். நம் தமிழர் என்று சீமான் அவர்கள் கணித்ததில் அவர் 1 இடம் பிடிப்பார் என்ற கணிப்பு உள்ளது. மீதி 18 இடங்கள் அது கணிப்பில் நமக்கு வரவில்லை. அந்த 18 இடங்கள் யாருக்கு வருகிறதோ அவருக்கு அதிர்ஷ்டமாகவே அமையும். ஆனால் மீண்டும் நமது தமிழ்நாடு முன்னே போலவே முதலமைச்சராகவும் யார் இருக்கிறாரோ அவரும் மறுபடியும் அமைவார். எதிர்க்கட்சி தலைவர் இப்ப யார் இருக்கிறாரோ அவர் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய அம்சங்கள் அந்த பிரசன யோகத்தில் அது தெரியவல்ல உள்ளது. அதனால் இந்த மாற்றங்கள் வரும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம்.